ரவி, இந்த அமைச்சரவை இலாக்கா துறைகள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பிரிக்கப்பட்ட விஷயங்கள் கூட்டணியினுடைய நெருக்கடி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்படி 75 மார்க் வாங்குவோம்னு நினச்சோம், 60 வாங்கியிருக்கோம், கொண்டாடலை. சரி, வருத்தத்தில் இருக்கும். ஓகே, 80 வாங்குறதுக்கு நோக்கி போகிறோம். 25வது வருடத்தை கொண்டாடியதே தவிர எனக்கு தெரிஞ்சு கடந்த 5-6-10 வருடத்தில் என்டிஏ கூட்டமைப்பு அல்லது ஒரு மீட்டிங் எங்கேயும் நடக்கல. 25 ஆண்டு கொண்டாடிய மீட்டிங் மட்டும்தான் நடந்தது. அதுதான் பிஜேபியோட ஸ்டைல். கடிவாளம் போட்டுட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் எந்த தப்பும் இல்லை. கடிவாளம் ஒன்றும் இது கிடையாது, அது இப்போ ஆயுதம் கிடையாது, அது முடக்கிற விஷயம் கிடையாது. வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. நெறிப்படுத்துறது நல்லது தானே. கான்ஸ்டியூஷன் தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கடிவாளம். அது இது வரைக்கும் எனக்கு எந்த இடத்துலையும் அது மாறிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு. அதுதான் நீங்கள் ஒரு சின்ன புக்கை வச்சுக்கிட்டு மீட்டிங்காக போயிட்டு இருந்தீங்க. மோடி ஐயா சொன்னார், இது சின்ன புக் இல்லைங்க மாற்றுறதுக்கு, இவ்வளோ பெரிய புக்குன்னு முத்தமிட்டாரு. அதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், மோடிக்கே கேரண்டி அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படாதீங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த மினிஸ்ட்ரியில் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டதாக ஒரு விஷயத்தை நீங்க கடந்த 3 இதுலயும் பார்த்துருக்கிறதுக்கு சாத்தியம். ஸ்பீக்கர் என்ன பண்ண போறீங்க? அது நாளைக்கு தெரிஞ்சிடும்ல. அது ஏன் இன்னும் முடிவு பண்ண முடியல? இன்னும் ஏங்க, நான் ஆட்சியை இன்னும் 15 வருஷத்துக்கு நடத்த போறேன், 2047 நோக்கி நடத்த போறேன். திமுக ஆட்சி வந்த உடனே என்ன கேட்டீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அது கொடுக்குறீங்களா, இது கொடுக்குறீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? 5 ஆண்டுகளுக்கு தாங்க நம்ம வாக்குறுதி. நீங்க அப்ப நீங்க தேர்தல் அறிவிக்கையில கொடுத்ததுனால கேட்டோம். இங்க தேர்தல் அறிவிக்கையில யாருக்கு ஸ்பீக்கர் கொடுக்க போறோம்னு சொல்லல, அதனால ஸ்பீக்கர் இல்லாம நீங்க சபையை நடத்த முடியல. ஸ்பீக்கர் தான் நமக்கு. எனக்கு தெரிஞ்ச கருணாநிதி ஐயா தான் மேல் சபையை தாங்கி பிடிச்சார். ஏன்னா அதுக்கு அவர் கொடுத்த மரியாதையே வேற. மேல் சபைக்கு அவர் எவ்வளவு தூரத்துக்கு தாங்கி பிடிச்சாருங்கிறது நெஞ்சுக்கு நீதியில் பல இடங்கள்ல பார்த்தா தெரியும். அதை நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு சபைன்னு கொச்சப்படுத்துவீங்கன்னு சொன்னா நான் கருணாநிதி ஐயா கிட்ட தான் போய் கேட்கணும், ஏன் அப்படித்தானா அப்படின்னு நம்ம கேட்கணும். அடிப்படையில் 2006லையும் இந்த கேள்வி மாதிரியா அவரை வச்சுக்கிறீங்க? இல்ல உங்களை சார்ந்ததுக்கு உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும். உங்க ஊருக்கு வந்திருக்கேன், உங்க ஊர்ல யார் பணக்காரன்னு உங்களை தான் நான் கேட்கணும். நான் எப்படி முடிவு பண்றேன்? எனக்கான பணக்காரனுக்கான தன்மையே வேற இல்லை. எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது ஜனநாயகம், நெறிப்படுத்துவது, மக்களுடைய திட்டங்கள் அப்படின்னு. நீங்க பணம் பத்தி பேசுறீங்க பாருங்க. இல்ல உதாரணத்துக்கு உங்க ஏரியால யார் மதிப்பு மிக்கவன் அப்படின்னு நான் கேட்டா, மதிப்புங்கிறத கல்வியா வைக்கலாம், மதிப்புங்கிறது அனுபவமா வைக்கலாம், மதிப்புங்கிறது அவங்களுடைய சமூகத்திற்கான பணியா வைக்கலாம், பணமாவும் வைக்கலாம். நீங்க எதை பாக்குறீங்க? கருணாநிதி ஐயா மேல் சபையை அப்படி மதித்தாருன்னு நான் சொல்றேன். அதை கொச்சப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அவரை நல்லா தெரியுங்கிறதுனால. 2006ல் திமுகவை ஒரு மைனாரிட்டி அரசுன்னு திரும்ப சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி ஐயா சொன்னது இது ஒரு ப்ரீ போல் அலையன்ஸ் அப்படின்னு தான் சொன்னார். இப்பயும் ப்ரீ போல் அலையன்ஸ் தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கேயும் மாற்றம் வரல. ஐயா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, வந்தே பாரத்துக்கும் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கிறாரு, டிமானிட்டைசேஷனுக்கும் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கிறார். அருமையான வார்த்தை. காரணம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டா தான் தப்பு, பொறுப்பு எடுத்துக்கிட்டா எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. ஜெய்சங்கருங்கிறவர் ஏதோ ஒரு அதிகாரியாக இருந்துவிட்டு நேராக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வரல. 2வது தலைமுறையாக அவர் அந்த பணியில் இருக்காருங்கிறத மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். ரொம்ப முக்கியம் இதில் என்ன அப்படின்னு சொன்னா, 41,000 மருத்துவர்கள் இந்த 7 வருடங்கள்ல உருவாவதற்கான வாய்ப்புகள் சீட்டு அதிகரித்ததுனால தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கு. ஒரு 15 பேரை அவருடைய உயிரை நம்ம இழந்திருக்கோம். அதுக்காக நம்ம கண்டிப்பா வருத்தப்படத்தான் வேணும். 61 பேர்ல 43 பேரை ஒரு பட்டியல் போட்டீங்க, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு பட்டியல் போட்டீங்க. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது என்னைக்குமே ஒருத்தரை மத ரீதியாகவோ அல்லது வாக்குகளை வாங்கி கொடுப்பவர், இவர் இந்த சாதி வாக்கு வாங்கி அவர் அந்த சாதியை வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா நான்ஜாட் தலைவர் தான் எனக்கு தெரிஞ்சு கத்தார் பதவிக்கு வந்திருக்காரு. ரவனீத் வித்து லூதியானால தோத்தாரு, ஆனால் மந்திரி சபைக்கு வந்திருக்காரு. மிக வயதானவர், 30 லட்சம் தான் அவருடைய சொத்து, அவர் மந்திரி சபைக்கு வந்திருக்காரு. நீங்க இந்த மந்திரி சபையில பாத்தீங்கன்னா பண ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, குல ரீதியாகவோ, தகுதி ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ அல்லது வாக்குகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த விஷய ரீதியாகவோ பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இது இல்ல அது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. இஸ்லாமியர்களுக்கானது நான் திரும்பவும் சொல்றேன், இஸ்லாமியர் அப்படிங்கிறவர் நாம பார்க்கல இந்தியால. இதை பற்றி நான் யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னா, முக்தார் அக்பர் கிட்ட போய் கேட்கணும். ஐயா நீங்க பிஜேபியில என்ன பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களை எப்படி அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்கணும். ஷானவாஸை கேட்கணும். அவங்க மட்டும் வாக்களிச்சு ஆட்சி பொறுப்பு வரதில்லை பாருங்க. அவங்க மட்டும் வாக்களிக்கணும்னா இல்ல சார், அவங்க மட்டும் வாக்களிக்கிறது இல்ல, வாக்களிக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை அரசாங்கங்களுக்கு உண்டு, உறுதியா இருக்கு.
உறுதியா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி வாக்க வாங்கல. அதனால அந்த ரீதியில பெருசா பட்டியல் இருக்கு, பட்டியல் நல்ல பட்டியல் இருக்கு, நேர்மையான பட்டியல் இருக்கு. இப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிற நேர்மையான பட்டியல் இருக்கு. நான் வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குவேன்னு சொல்லல. கட்டாக்கட்னு பணம் வரும்னு சொல்லிலாம் நான் ஓட்டு வாங்கல. அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆட்சியல் எல்லாத்தையும் உத்தரப்பிரதேசத்துல மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா நிராகரிச்சிட்டாங்க. அதனாலதான் அட்டையை வைத்துக் கொண்டு இஸ்லாம் சகோதரிகள் நிறைய பேர் அங்க போராட்டத்துக்கு வர்றாங்க. அந்த போராட்டம் நடக்கணும்னு பிஜேபி நினைக்காது. இல்ல இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லலாம் முத்தலாக்கு மற்ற விஷயங்களால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்களை ஆதரிச்சாங்க அப்படின்னு. இந்த முறை என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அயோத்தி உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகளும் வரவில்லையா அப்படிங்கிற கேள்வி ஆயிடுது. அங்க நிராகரிக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துருது. அதுக்கு பதில் அடுத்த நாளே சொல்லிட்டேன். ராமர் பிறந்த இடத்தை மட்டும் நீங்க பாக்குறீங்க. ராமர் புகுந்த இடங்களில் எல்லாம் வெற்றி பெற்றதுனால 290 ராமரோடு தொடர்புடைய ராமேஸ்வரம். ஐயா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நேர்கோட்டுக்கும் நான் அதை இப்ப கொண்டு வர விரும்பல. ஏன்னா அது 39-0 தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ 39 தான் அடைய 40-0 ஆயிடுச்சு புதுச்சேரி சேர்த்து. இல்ல எப்போதும் நீங்க புதுச்சேரி எப்ப வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுல என்ன இருக்கு. ஆனா 39-0 அடையும் போதுதான் தமிழ்நாட்டை பத்தி விமர்சனமோ அல்லது வேற கருத்துக்களோ வைக்கணும். அதற்கான தகுதியை வளர்த்துக்கிறதுக்காக தான் ஒருத்தருக்கு அமைச்சரவை எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கான தகுதி என்னவாக இருந்தாலும் நாம நீங்க போய் அந்த வேலையை பார்த்துட்டு வாங்கன்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவரே இதை நான் முடித்துட்டு வர்றேன், ஏன்னா தொடங்கிட்டேன், பாதியில நிறுத்த மாட்டேன், முடிச்சுட்டு வர்றேன்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச பிஜேபி. 61 பேர் பிஜேபியில இருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 73 பேர் உள்ள ஒரு இதுல 43 பேரை நீங்கள் தான் பகுதி பிரிச்சு பேசுறீங்க, ஓபிசி எஸ்சி அப்படின்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ராகுல் காந்தி ஐயா தொடர்ந்து இந்த பிரச்சாரத்துல ஓபிசியை பற்றி நிறைய பேசினார். 190 சீட் பிஜேபி கிட்ட ஓபிசி அதிகம் இருக்கக்கூடிய சீட் இருந்தது. சாதிவாரில 185 உங்கள் நண்பர் நிதிஷ்குமார் சொல்லியிருக்காருங்க. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு உங்க நண்பர் சந்திரபாபு நாயுடு குறிப்பா சொல்லிட்டே இருக்கிறாரு. 2 விஷயம். இன்றைக்கு அவருடைய மகன் திரும்ப அழுத்த திருத்தமா சொல்றாரு, அதெல்லாம் மாற்றமே பண்ண முடியாது, அது செஞ்சே ஆக வேண்டும் அப்படிங்கிறாரு. 3 கேள்விக்கும் பதில் சொல்லிடுறாரு. ராஜீவ் சர்தேசாய் போய் பேட்டி எடுத்தா யாரா இருந்தாலும் அப்படித்தான் பதில் சொல்லுவாங்க. அர்னாபுடைய பேட்டியில நரர்ல லோகேஷ் என்ன பேசியிருக்காருங்கிறத நீங்க பாருங்க. அதாவது பிஜேபியை பொறுத்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. அரசியல்வாதியா அப்படி பேசுறாங்க. வாக்கு எங்க இருந்து வந்தாலும் அது ஒழுங்கா தானே வாங்கிப்பாங்க. அல்ல தெரிஞ்சவங்க தானே அவங்க. சோ அடிப்படை என்னன்னா, நீங்க வந்து சந்திரபாபு நாயுடு அரசியல்வாதியா இருக்காரு, நிதிஷ்குமார் அரசியல்வாதியா இருக்காரு, ஆனா பிஜேபியில யாரும் அரசியல்வாதியா இல்லைங்க. நான் அந்த வாக்கு அரசியலுங்கிற அடிப்படையில சந்திரபாபு நாயுடு போக வேண்டிய அவசியங்கள் வந்து சார் பிஜேபிக்கு இருக்கு. இந்தியா தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அங்க ஒரு பெரும்பான்மைங்கிற ஒரு அடிப்படை இருந்ததுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். களத்தை புரிஞ்சுக்காம நாம அவங்களை விமர்சிக்க கூடாது. 4% அப்படிங்கிறது வந்து ஓபிசி மூலமாக வருவதை விட 10% இடபிள்யூஎஸ்ல இஸ்லாம் சகோதரர்களும் இணைந்து வருவாங்க அப்படிங்கறத தான் கர்நாடகாவுக்கும் பதிலா சொன்னோம், இந்தியாவுக்கும் பதிலா சொல்ல போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்க வந்து அங்கதான் மதம் வரணும். மதம்ங்கிறத விட ஏழ்மை அப்படிங்கிற அந்த விஷயம் தான் வரணும். அதை தான் அவர் பார்க்கிறாரு. மைனாரிட்டிங்கிற அடிப்படையே மோடி ஐயா பேசியிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச 4 பேர் தான். அது வந்து பெண்கள், ஏழைகள், இளைஞர்கள் அண்ட் விவசாயிகள். பரப்புரை நீங்க கேட்கவே இல்லையா? நான் கேட்டேனே. பரப்புரைகள்ல எத்தனை கூட்டங்கள்ல முஸ்லிம் மைனாரிட்டிங்கிறத பேசியிருக்காரு? இல்ல ஒரே ஒரு வரியில தான் எப்ப பார்த்தாலும் பேசியிருக்காரு. ஒரு நேர்கோட்டில தான் எல்லாத்தையும் பேசியிருக்காரு. எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கிற அந்த இடஒதுக்கீடை நீங்க கொடுக்கறதா இருந்தா அதை மத ரீதியா கொடுக்க விட மாட்டேங்கிறது அவர் தெளிவா பேசினார். எங்கேயும் குழப்பம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். ஃபேஸ் 1ல வந்து 25 சீட் பிஜேபி காங்கிரஸ் வின் பண்ணுது. ஃபேஸ் 1ல இந்த மேனிஃபெஸ்டோ வந்தாச்சு. மேனிஃபெஸ்டோ யாரும் கண்டுக்கல, அதனால தான் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் 9 சீட் எப்படியும் போயிருந்திருக்கும் தமிழ்நாட்டில இருந்து. ஃபேஸ் 2லயும் 25 சீட்டு காங்கிரஸுக்கு போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல தான் பிஜேபி சுதாகரிக்குது. இல்ல இவங்க மத ரீதியாக இந்த நாட்டை வாக்குகளை பிடிக்க நினைக்கிறாங்க, இதை அனுமதிக்க கூடாதுங்கிற அடிப்படையில் தான் அது பிரச்சாரத்தை வச்சது. ஃபேஸ் 3ல இருந்து ஃபேஸ் 7 வரைக்கும் 44 சீட்டை தான் நீங்கள் பிரிவினைவாதம்னு சொன்ன பேச்சுக்களை எல்லாம் மோடி ஐயா பேசும்போது 44 சீட்டுகளை தான் காங்கிரஸால பெற முடியும். நான் சொல்றேன், ஃபேஸ் 7 கடைசி கட்ட தேர்தல் இருக்கு இல்லைங்களா? எத்தனை இடத்துல நடந்துச்சு அந்த தேர்தல்? 57 32 இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது. இல்ல பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நான் காங்கிரஸ் பத்தி நான் டேட்டா சொல்றேன் சார். இந்தியா கூட்டணி தான். நீங்க உங்க டேட்டா நான் மறுக்கவே இல்லை, ரெண்டும் நிஜம்தான். உண்மையை மட்டும் நான் எடுத்து சொல்றேன். நான் காங்கிரஸ் பத்தி மட்டும் பேசினேன். ஏன்னா ரொம்ப நாளா ஆண்டுற கட்சி உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த முறையை விட கூடுதலான இடங்கள்ல உறுதியாக. ஆமா, நல்ல விஷயம். நல்ல விஷயம். சட்டசபை ராஜஸ்தான்ல பெற்றிருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரே இதுல முடிஞ்சிடல, பல கட்டங்கள்ல தானே இந்த மந்திரி சபைக்குள்ள வந்துட முடியும் அப்படின்னு சொன்னா
நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு இந்த பதவியை தொடர்ந்து கொடுக்க வேண்டும்ங்கிற நிர்பந்தம் எங்கேயாவது மோடிக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக 50,000 கோடி சொத்து இருக்கு, 80,000 கோடி சொத்து இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிர்பந்தம் அல்லது அவங்க கிட்ட ஒரு வாக்கு இருக்கு, இல்ல நான் கேட்கிறேன் அவருக்கு ஏதாவது ஒரு நிர்பந்தம்னா அடுத்தவங்களுக்கு வர்றதுதானே எனக்கு வரும், எனக்கு தனியா நிர்பந்தம் வராது இல்ல, இவர்களுக்கு இந்த பதவியை கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏதாவது ஒரு ரூட்ல ஏதாவது ஒரு சாலையில பாதையில வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. சோ அடிப்படையில இந்த மந்திரி சபை அவங்களுடைய தேவை கான்ட்ரிபியூஷன் அவசியம் நினைச்சு கார்ப்பரேட் அஃபேர்ஸையும் சேர்த்து கொடுத்திருக்கிறதுக்கான காரணம் அது மிக அழகாக டீல் செய்யப்பட்டிருக்கு. அங்க போய் அதுல வெங்காயமா தயிர் சாதமா ஊர்காயான்னு பார்க்க வேண்டிய அவசியம் மோடி ஐயாவுக்கு இல்ல அப்படிங்கறத தான் நான் அடிப்படையில் ஓகே, நான் அந்த ஆர்குமெண்ட்லயே வரல. ஆனா அடிப்படையில் ஒரே ஒரு அம்சம் தான் இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொதுவெளியில் இருக்கும்போது மக்களை சந்திக்கக்கூடிய ஒருத்தர் என்ன விஷயங்களை பேசுவாங்க இருக்கு, மக்களை சந்திக்க வேண்டாம்னா என்ன வேணாலும் பேசலாங்கிற ஒரு இடத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. விர்சித் பாரத்தை பத்தி நிர்மலா சீதாராமன் ரெண்டு இடத்துல அவங்க பேசின புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு துக்ளக் ஆண்டு விழால அவங்க பேசுறாங்க, காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு அவங்க கொடுத்த விளக்கத்தை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரத்னு அவங்க பேசவே இல்லை. இந்த காங்கிரஸ் எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட காங்கிரஸ் வேணும். ரொம்ப புத்திசாலித்தனமாக சாதுரியமாக பேசுறவங்க கிட்ட ஒரு 2 நிமிஷம் 1 நிமிட சில வார்த்தைகளை பறித்து பேசுவீங்கன்னு சொன்னா அதற்காக வேணா நிர்மலா சீதாராமன் மாத்திக்கொள்ளணும். அதுல மாற்று கருத்து.